மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் 12ஆம் தரத்திற்குரிய 9வது தேர்ச்சியாகிய உணவு உற்பத்தி முறையியல் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த தேர்ச்சியானது பிரதானமாக 10 தேர்ச்சி மட்டங்களை கொண்டு காணப்படுகிறது. அதில் முதலாவது உணவு பழுதடைதலில் பங்களிப்பு செய்கின்ற காரணிகள், இரண்டாவது உணவு நெற்காப்பு முறைகள், மூன்றாவது உணவு பதப்படுத்தலின் புதிய போக்குகள், நான்காவது புதிய உணவு பொருளொன்றை உற்பத்தியை விருத்தி செய்தல், ஐந்தாவது உணவு பொதியிடல், ஆறாவது உணவிற்கு பெயர் சுட்டியிடுதல், ஏழாவது உணவின் சுகாதார பாதுகாப்பான தன்மை, எட்டாவது உணவு கலப்படம் செய்தல், ஒன்பதாவது உணவு தர முகாமைத்துவ முறைகள், 10வது உணவுடன் தொடர்புடைய சட்டதிட்டங்கள். இன்றைய தினம் நாங்கள் 9.2வது தேர்ச்சி மட்டமாகிய உணவு நெற்காப்பு முறைகள் பற்றி பார்க்க போகின்றோம். இதில் பிள்ளைகள் நாங்கள் போன வகுப்புலேயே உணவு நெற்காப்பு என்று சொன்னால் என்ன, உணவு நெற்காப்பு தத்துவங்கள் பற்றி பார்த்தனாங்க. அதுலேயும் நெற்காப்பு நுட்ப முறைகள் 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? முதலாவது பௌதீக முறை, இரண்டாவது ரசாயன முறை, மூன்றாவது உயிரியல் முறை. இதில் பிள்ளைகள் பௌதீக முறையை பற்றி நாங்கள் போன வகுப்பில் பார்த்துருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் இந்த ரசாயன முறையையும் உயிரியல் முறையையும் பற்றி பார்க்க போகின்றோம். ஸோ முதலாவது நாங்கள் ரசாயன முறை நெற்காப்பு முறையை பற்றி பார்ப்போம். இந்த ரசாயன நெற்காப்பு முறையில் பிள்ளைகள் 2 பிரதான முறைகள் காணப்படுகிறது. முதலாவது பார்த்தீங்கள் என்று சொன்னால் உணவிற்கு நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல், இரண்டாவது உணவை புகையூட்டுதல். இதில் பிள்ளைகள் முதலாவது பார்ப்போம், நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல். நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல்னு சொன்னால் என்ன? இப்போ உணவு நெற்காப்புன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டீங்க. உணவு நெற்காப்புன்னு சொன்னால் என்ன? உணவில் இருக்கின்ற இயல்புகள் மாற்றமடையாத வண்ணம் உணவு பழுதடைதலுக்கு காரணமான காரணிகளை செயற்கையாக கட்டுப்படுத்தி உணவுன்ற ஆயுட்காலத்தை அதிகரித்தல் தான் உணவு நெற்காப்புன்னு சொல்லி போன வகுப்புல பார்த்துருக்கிறீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் நெற்காப்பு முறைகளுக்குள்ள இந்த நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல்ன்றதை பற்றி பார்க்குறோம். ஸோ நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல் அப்படின்னு சொன்னால் என்னடா பிள்ளைகள்? இந்த உணவை பழுதடையாமல் பாதுகாக்கிறதுக்காக சில நெற்காப்பு பதார்த்தங்கள் காணப்படுகின்றது. ஸோ அது உணவுக்கென அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அனுமதிக்கப்படாத பதார்த்தங்களை நாங்கள் நெற்காப்பிகளாக சேர்த்துக்கொள்ள முடியாது. ஸோ உணவுக்கென அனுமதிக்கப்பட்ட ரசாயன பதார்த்தங்களை சேர்த்து அதன் மூலம் நுண்ணங்கிகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சியை தடை செய்து உணவுன்ற ஆயுட்காலத்தை அதிகரித்தல் தான் இந்த உணவு நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல் என்ற பிரதான கோட்பாடாக காணப்படுகின்றது. இதில் பிள்ளைகள் நாங்கள் உணவு நெற்காப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தங்களை உணவு நெற்காப்பிகள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் பிரதானமாக 2 அடிப்படையில் பிரிக்கின்றோம். ஒன்று மூலத்துக்கு அமை, அதாவது சோர்ஸ், எந்த மூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்றதுக்கு அடிப்படையில் நாங்கள் பிரித்து கொள்ளலாம். இரண்டாவது அது தொழிற்படுகின்ற தன்மைக்கு ஏற்ப பிரித்து கொள்ளலாம். ஸோ 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மூலத்திற்கு அமைவாக, அடுத்தது தொழிற்பாட்டுக்கு அமைவாக. இதில் பிள்ளைகள் பாருங்க, முதலாவதாக பார்ப்போம் மூலத்திற்கு அமைவாக நாங்கள் இந்த நெற்காப்பு பதார்த்தங்களை எப்படி பிரிக்கலாம் என்று சொல்லி. மூலத்திற்கு அமைவாக என்று சொல்லி பிரிக்க திருப்பி அதை நாங்கள் 2ஆக பிரிக்கின்றோம். ஒன்று இயற்கையானது, அடுத்தது செயற்கையானது. அதாவது இயற்கையாகவே கிடைக்கின்ற நெற்காப்பு பதார்த்தங்கள், அடுத்தது நாங்களாக உருவாக்குகின்றது செயற்கையாக கிடைக்கின்ற நெற்காப்பு பதார்த்தங்கள். பாருங்க பிள்ளைகள், இயற்கையாக கிடைக்கின்ற நெற்காப்பு பதார்த்தங்கள்னு சொல்லிக்க உங்களுக்கு டிரெக்டா டக்குன்னு சொல்லுவீங்க. என்னென்ன? உப்பு இருக்கு, சீனி இருக்குது. அதுக்குள்ள அந்த உப்புக்குள்ள நாங்கள் போட்டு உணவை பாதுகாக்கிறோம், நெற்காப்பு செய்கிறோம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சீனி கரைசலுக்குள்ள போட்டு உணவுகளை பாரம்பரியமாக மரபு ரீதியாகவே இது இருந்து வருகிறது. இந்த உப்பு கரைசல், சீனி கரைசலை பயன்படுத்தி உணவை நெற்காப்பு செய்கிறோம். ஸோ இது இயற்கையான நெற்காப்பு பதார்த்தங்கள். இரண்டாவது பார்ப்போம் பிள்ளைகள், செயற்கையான நெற்காப்பு பதார்த்தங்கள். செயற்கையானதுன்னு சொன்னா என்ன? மனிதனால உருவாக்கப்பட்ட ரசாயனங்களை பயன்படுத்தி செய்கிறதான் செயற்கையானது. அதுக்கு உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்கோ. பென்சோவேட், நைட்ரைட், சோபேட்டுகள் போன்ற ரசாயனங்கள் செயற்கையான
நெற்காப்பு பதார்த்தங்களாக காணப்படுகிறது. இனி பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், தொழிற்பாட்டுக்கு அமைவாக நெற்காப்பு பதார்த்தங்களை வகைப்படுத்துறதை பற்றி பார்ப்போம். இதையும் நாங்கள் பிறகு திருப்பி 2 வகையாக பிரிக்கின்றோம். என்னென்று ஒட்சி எதிரி காரணிகள் என்றும் நுண்ணங்கி எதிரி காரணிகள் என்றும் சொல்லி 2 வகையாக பிரிக்கின்றோம். என்னென்ன பிள்ளைகள்? ஒட்சி எதிரி காரணிகள், 2வது நுண்ணங்கி எதிரி காரணிகள். இதுல பிள்ளைகள் முதலாவதா பார்ப்போம் ஒட்சி எதிரி காரணிகள்னு சொன்னா என்ன. அதுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கு பாருங்க. அஸ்கோபிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், BHA, BHT போன்ற பதார்த்தங்கள் வந்து ஒட்சி எதிரிகளுக்குரிய உதாரணங்களாக தரப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து உணவுல ஒட்சி எதிரியாக தொழிற்பட்டு உணவை வந்து நெற்காப்பு செய்யும். 2வது பாருங்க பிள்ளைகள் நுண்ணங்கி எதிரிகள். நுண்ணங்கி எதிரி காரணிகளுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கு பாருங்க. பென்சோவேட்டு, நைட்ரைட்டு, சோபேட்டுகள் போன்றவை வந்து உதாரணமாக தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த நெற்காப்பு பதார்த்தங்களை நாங்கள் உணவுக்கு சேர்க்க அது நுண்ணங்கி வளர்ச்சி என்ன செய்யும்? தடை செய்யும். இந்த படத்துல பாருங்க பிள்ளைகள், நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்ற சில உணவுப் பொருட்கள் வந்து தரப்பட்டிருக்குது. நீங்க வேண்டுற சாமான்கள், நீங்க இப்ப கடையில போய் இப்போ ஒரு சாப்பாட்டு பொருள் ஒன்று வேண்ட போறீங்கன்னு சொன்னா, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், பேக்கெட் பண்ணி இருக்கிற உணவுப் பொருட்கள் வேண்டுறீங்கன்னு வையுங்க. ஸோ அதில் வந்து பாருங்க, பின்பக்கத்தில் நீங்கள் இனி வார வகுப்புகளில் படிப்பீங்க ஃபுட் லேபிளிங், பெயர் சுட்டியிடல், அதில் வந்து படிப்பீங்க. அந்த உணவுப் பொருளுடைய பேக்கெட்டில் பாருங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருந்தா அதில் நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்க நெற்காப்பு பதார்த்தங்களை பற்றி போடப்பட்டிருக்கு. அல்லது நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்க்கப்படாவிடில் அதில் பாருங்க நோ அடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு சிம்பிள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் அந்த சிம்பிள்ஸை வச்சுக்கொண்டே நீங்கள் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். இந்த பொருள், அதான் நீங்கள் அந்த சாப்பிட்ற அந்த பேக்கெட் சாப்பாட்டு பொருளில் நெற்காப்பு பதார்த்தம் சேர்க்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அடுத்த 2வது பிரதானமான முறை பார்ப்போம் பிள்ளைகள், புகையூட்டல். என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்? இப்போ ரசாயன முறை நெற்காப்பு முறையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரசாயன நெற்காப்பு முறையில் முதலாவது பார்த்து நாங்கள் என்ன? நெற்காப்பு பதார்த்தங்கள் சேர்த்தல். 2வது வந்து புகையூட்டல். இந்த புகையூட்டல் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆதி காலத்தில் இருந்தே மரபு ரீதியாக பாரம்பரியமாக உணவுகளை வந்து புகையூட்டி நெற்காப்பு செய்து வந்திருக்கின்றார்கள். ரைட்? ஆசியாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இறைச்சியை வந்து நெற்காப்பு செய்யறதுக்காக பிரதானமாக இந்த முறை வந்து பயன்படுத்தப்பட்டு கொடுக்குறதா வந்து புகையூட்டல். ரைட்? என்ன செய்யறது? நெருப்பை கொளுத்திட்டு அந்த வார புகையில வந்து இந்த சாப்பாட்டை வச்சு என்ன செய்யறது? புகையூட்டல். சாப்பாடுன்னு சொன்னால் இறைச்சி, பச்சை இறைச்சி, பச்சை மீன்கள், இறைச்சிக்கு மீனுக்கு தான் வந்து பொதுவாக இந்த புகையூட்டல் வந்து செய்யப்படுகின்றது. இந்த புகையூட்டல்ல வந்து பிள்ளைகள் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அந்த புகையில அடங்கி இருக்கின்ற சில காரணிகள், அதாவது வந்து தார், பீனோல், ஆல்டிஹைட் போன்ற சேர்வைகள் இந்த உணவுண்ட மேற்பரப்பில் ஒரு படலம் மாதிரி படிவடைகின்றது. படலம் மாதிரி படிவடைந்து ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறதால அந்த உணவுல நுண்ணங்கி தொற்று ஏற்படுவது வந்து தடுக்கப்படுகின்றது. ரைட்? பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த புகையில இருக்கின்ற காரணிகள், புகையில என்ன ஃபீனோல் இருக்குது, ஆல்டிஹைட் சேர்வைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த புகையில இருக்கின்ற ஃபீனோலிக் சேர்வைகள் பாக்டீரியா கொல்லியாகவும் தொழிற்படுகின்ற அதே வேளை ஒட்சி எதிரிகளாகவும் தொழிற்படுகின்றது. ஒட்சி எதிரியாக தொழிற்படைக்க பிள்ளைகள் அந்த உணவை வந்து அது ஒட்சியேற்றம் அடைவதை தடுத்து பாண்டல் அடைதலை வந்து என்ன செய்கிறது? தடுக்கின்றது. அப்ப பாண்டல் அடைஞ்சதுன்னு சொன்னா உணவு என்னவா போயிடும்? பழுதாகி போயிடும். பட் இந்த ஃபீனோலிக் சேர்வைகள் பாண்டல் அடைதலை தடுக்கிறதால உணவு என்ன செய்யப்படுகின்றது? நெற்காப்பு செய்யப்படுகின்றது. அடுத்த இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த புகையில இருக்கின்ற குறைந்த மூலச்சரிவுடைய ஃபீனோலிக் சேர்வைகள் அது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அது வந்து பாக்டீரியா கொல்லியாலாக தொழிற்படுகின்ற அதே நேரம் அதுவும் வந்து ஒட்சி எதிரிகளாகவும் தொழிற்படுகின்ற. அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. மெதாக்சி ஃபீனோல் சேர்வைகள் வந்து ஒட்சி எதிரிகளாக தொழிற்படுகின்ற அதே வேளை குறைந்த மூலச்சரிவுடைய ஃபீனோலிக் சேர்வைகள் பாக்டீரியா கொல்லிகளாக தொழிற்படுகின்றது. அதாவது வந்து ஃபீனோலிக் சேர்வைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் புகையில், அதில் குறைந்த மூலச்சரிவுடையாக்கள் பாக்டீரியா கொல்லிகளாகவும் மெதாக்சி ஃபீனோல் வந்து ஒட்சி எதிரிகளாகவும் தொழிற்படுகிறது. ஸோ இந்த வகையில் அந்த புகை வந்து என்ன செய்யுது? அந்த உணவை பாதுகாக்கிறதால உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது.
ஆனால் பிள்ளைகள் இதில் எங்களுக்கு ஒரு பிரதிகூலம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த புகையில் இருக்கின்ற இந்த ரசாயன கூறுகள் சில வேளைகளில் புற்றுநோயை உருவாக்குகின்ற தன்மை உள்ளவையாக காணப்படுகின்றது. உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. புகையில இருக்கின்ற ஹைட்ரோ கார்பன்கள், அதாவது பென்சோ பைரின் என்ற உதாரணம் தரப்பட்டிருக்கு. அது புற்றுநோயை உருவாக்குகின்ற ஒரு புற்றுநோய் காரணியாக தொழிற்படக்கூடியது. ஆனால் நாங்கள் வெப்பநிலையை இந்த புகையூட்டி கொண்டு வெப்பத்தால் தானே நாங்கள் நெருப்பம் ஊட்டி தானே பிள்ளைகள் புகையூட்ட போகிறோம். ஸோ அந்த வெப்பநிலையை நாங்கள் 150 பாகை சிக்கு மேற்படாது வைத்து கொண்டோம்னு சொன்னால் இந்த நிலைமையை தவிர்த்து கொள்ளலாம். அதாவது இந்த புகையில ஹைட்ரோ கார்பன்கள் உருவாகின்ற நிலைமையை தவிர்த்து கொள்ளலாம். இந்த படத்தில் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது புகையூட்டல் மூலம் நெற்காப்பு செய்யப்பட்டுகின்ற சில உணவு பதார்த்தங்கள். முதலாவது படத்தில் பாருங்க மீன், இரண்டாவது படத்தில் பாருங்க இறைச்சி வகைகள் எப்படி புகையூட்டல் மூலம் நெற்காப்பு செய்யப்படுகிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அடுத்த பிரதானமான முறை, மூன்றாவது பிரதானமான முறை பிள்ளைகள் உயிரியல் முறை நெற்காப்பு. 3 நெற்காப்பு முறைகள் பார்த்து நாங்கள். முதலாவது பௌதீக முறை, இரண்டாவது ரசாயன முறை, மூன்றாவது உயிரியல் முறை. இதில் இப்போ நாங்கள் ரசாயன முறை பார்த்துட்டோம். இனி நாங்கள் உயிரியல் முறையை பற்றி பார்ப்போம். உயிரியல் முறை நெற்காப்பு என்று சொன்னால் என்ன? ஏதோ ஒரு உயிரங்கி ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உணவை நெற்காப்பு செய்ய போகிறோம். ஸோ உயிரியல் முறை நெற்காப்பு என்று சொல்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமான நுண்ணங்கிகள் என்ற தொழிற்பாட்டை பயன்படுத்தி உணவை நெற்காப்பு செய்தல் தான் உயிரியல் முறை நெற்காப்புன்னு சொல்லி நாங்கள் சொல்லுறோம். இந்த சாதகமான நுண்ணங்கிகள் என்ற தொழிற்பாடு காரணமாக உணவில் நிகழ்கின்ற பௌதீக ரசாயன மாற்றங்கள் காரணமாக அந்த உணவில் நுண்ணங்கிகள் வளர்ச்சி என்ன செய்யப்படும்? தடை செய்யப்படும். அதாவது எந்த நுண்ணங்கி? பாதகமான நுண்ணங்கி. நாங்கள் உணவை நெற்காப்பு செய்யறதுக்கு எங்களுக்கு சாதகமான நுண்ணங்கியை பயன்படுத்த போகின்றோம். அந்த சாதகமான நுண்ணங்கி உணவுல ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் காரணமாக அந்த உணவுல பாதகமான நுண்ணங்கிகள் வளராது தடை செய்யப்படுகின்றது. அப்ப பாதகமான நுண்ணங்கி வளர்ந்தாத்தானே உணவு பழுதா போகும். ஸோ அந்த பாதகமான நுண்ணங்கியில தொழிற்பாட்டை தடை செய்யறதால உணவு என்ன செய்யப்படுகின்றது? நெற்காப்பு செய்யப்படுகின்றது. அதான் இந்த உயிரியல் முறை நெற்காப்புன்ற கோட்பாடாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த உயிரியல் முறை நெற்காப்புல பிரதானமாக நொதித்தல் என்ற முறை மூலம் உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது. நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் சொன்னா என்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஃபெர்மெண்டேஷன் சொன்னா? ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் என்று சொல்றது பிள்ளைகள் நொதியம் மூலமாக ஒரு ஊக்குவிக்கின்ற ஒரு ரசாயன செயற்பாடு. பட் சாதகமான நுண்ணங்கி அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நாங்கள் நொதித்தலை உயிர் ரசாயன நெற்காப்பு முறைன்னு சொல்லி சேர்த்தும் சொல்லி கொள்ளலாம். இந்த நொதித்தல் காரணமாக உணவில் தனித்துவமான உணவில் இருக்கின்ற நிறம், மனம், சுவை எல்லாம் இளையமைப்பு எல்லாமே என்ன செய்யும்? மாற்றம் அடையும். ஸோ நாங்கள் இந்த நொதித்தலை பயன்படுத்தி உணவு நெற்காப்பு செய்கின்ற முறைகளுக்கு பார்க்க போகிறோம். பிரதானமாக 3 முறைகள் காணப்படுகின்றது. என்னென்ன? முதலாவது சொல்லுங்க பாப்போம். முதலாவது லெத்ரிக் அமில நொதித்தல், இரண்டாவது பிள்ளைகள் ஆல்கஹால் நொதித்தல், மூன்றாவது அசெட்டிக் அமில நொதித்தல். ஸோ இந்த 3 பிரதான நொதித்தல் வகைகளும் உணவு நெற்காப்பு முறையில் காணப்படுறது. இது பிள்ளைகள் அடிக்கடி உங்களுக்கு கேள்விக்கு வர பகுதியாக காணப்படுறது. நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செக்ஷனில் கேள்விகள் வந்திருக்கிறதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இனி பிள்ளைகள் இந்த 3ஐயும் பற்றி நாங்கள் விபரமாக ஒன்றொண்டா பார்ப்போம். லெத்ரிக் அமில நொதித்தல். இந்த லெத்ரிக் அமில நொதித்தல்னு சொன்னால் என்னென்றா பிள்ளைகள், உணவில் இருக்கின்ற லாக்டோஸ் லெத்ரிக் அமிலமாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு தான் லெத்ரிக் அமில நொதித்தல். உணவில் இருக்கிற லாக்டோஸ் சாதகமான நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் லெத்ரிக் அமிலமாக மாறுகின்றது. அப்ப லெத்ரிக் அமிலமாக மாறேக்கு அந்த உணவுல pH பெருமானம் அமிலத்தன்மையுடையதாக மாற்றம் அடைந்து விடும். அப்ப அமிலத்தன்மையுடையதாக மாறுறதால அது பாதகமான நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை தடை செய்யும். இதன் மூலம் எங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது? உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது. இதற்குரிய பிரதானமான உதாரணங்களாக பிள்ளைகள் உங்களுக்கு வடிவா தெரியும். ஜோக்கெட், நீங்க சாப்பிடுகின்ற ஜோக்கெட் இந்த லெத்ரிக் அமில நொதித்தலின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு உணவுப் பொருளுக்கு உதாரணமாக சொல்லலாம்.
இரண்டாவது வந்து பிள்ளைகள் கோவா நெற்காப்பு, அதாவது வந்து சவர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த கோவாவை வந்து நெற்காப்பு செய்கிறது இந்த லத்திரிக் அமில நொதித்தலை பயன்படுத்தி. இதுல வந்து பிள்ளைங்க நாங்கள் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு போக முதலாவது ஜோக்கெட் தயாரித்தல். இந்த ஜோக்கெட் தயாரித்தல் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல இருக்கு, உங்களோட ப்ராக்டிக்கல் கைட்ல பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல விளக்கமாக இருக்கு, நீங்கள் ஸ்கூல்ஸ்ல செய்தும் இருப்பீங்க. ஜோக்கெட் வந்து எப்படி தயாரிக்கிறேன்றது. ஜோக்கெட் வந்து சாதகமான நுண்ணங்கிகளை பயன்படுத்தி உணவை நெற்காப்பு செய்கின்ற ஒரு பிரதானமான முறையாக காணப்படுகின்றது. இந்த நொதித்தல்ல வந்து பால் தான் வந்து நாங்கள் இங்கே ஜோக்கெட் தயாரிப்பில் பிரதானமாக பயன்படுத்த போகின்றோம். இந்த பாலில் இருக்கின்ற லாக்டோஸ் வெல்லமானது லத்திரிக் அமிலமாக மாற்றப்பட போகின்றது சில பாக்டீரியாக்களின் தொழிற்பாட்டினால். அப்போ மாரேக்கில் வந்து பால் ஜோக்கெட்டா மாரேக்கில் என்ன நடக்குது, அந்த பாலில் இருக்கின்ற பௌதிக ரசாயன பாலில் வந்து பௌதிக ரீதியாகவும் ரசாயன ரீதியாகவும் மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. அதே நேரம் போஷணை தன்மை என்ன செய்கின்றது, அதிகரிக்கின்றது, சுவை வந்து அதிகரிக்கின்றது, போஷணை பெருமானம் வந்து கூடுகின்றது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஜோக்கெட் ப்ரிப்பரேஷனுக்கு யோகட் தயாரித்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பாக்டீரியாக்களாக என்னென்னவற்றை சொல்லலாம் பிள்ளைகள். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில நேரங்களில் நீங்கள் சின்ன வகுப்புகளில் வந்து படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ ஜோக்கெட் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் நுண்ணங்கிகள் என்னென்ன, ரைட்? 3 வகையான நுண்ணங்கிகள் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாருங்கோ லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது லாக்டோபாசிலஸ் தெர்மோஃபிலிஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் லாக்டிஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 வகையான பாக்டீரியாக்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். சில நேரங்களில் உங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினாக்கள், அதாவது ஸ்ட்ரக்சர் கொஷன்ஸில் வந்து பாக்டீரியா வந்து ஜோக்கெட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிற நுண்ணங்கிகளை பேரிடுகன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது லத்திரிக் அமில நொதித்தலில் பங்கு பெற்றும் நுண்ணங்கிகளை சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த 3 வகையான நுண்ணங்கிகளையும் உங்களுக்கு சொல்றதுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அல்லது வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வரலாம், ரைட்? என்னென்ன பாக்டீரியாக்களை கூட்டமாக போட்டுட்டு இதில் வந்து லத்திரிக் அமில நொதித்தலில் பங்கு பெற்றுகின்ற பாக்டீரியாக்களை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 3 வகையான நுண்ணங்கிகள் வடிவா படிக்க வந்து பிள்ளைகள் வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. 3 வகையான நுண்ணங்கிகள் என்னென்ன யோகட் தயாரிப்பில் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி, அவ இந்த 3 வகையான நுண்ணங்கிகளும் பாலில் இருக்கின்ற லாக்டோஸ் என்ற வெல்லத்தை லத்திரிக் அமிலமாக மாற்றப்பட போகின்றது. அப்போ அதே நேரம் வந்து பிள்ளைகள் பாலில் வந்து நார்மல் பிஹெச் பெருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் நார்மல் பிஹெச் 6.5 6.7 சாதாரண பாலோட பிஹெச். ஆனால் அந்த பாலை நாங்கள் ஜோக்கெட்டாக மாற்றல, யோக்கெட்டின பிஹெச் வந்து 4.5 4.8 மாற்றம் அடைகிறது. அதாவது வந்து இந்த பிஹெச் பெருமானம் குறைவடைந்து அமிலத்தன்மை வந்து உருவாகின்றது. ஸோ அந்த அமிலத்தன்மையில் ஏனைய பாதகமான நுண்ணங்கிகள் வந்து வளராது. ஸோ அந்த வகையில் வந்து நடக்கப்படும் உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது. அதனுடைய ஆயுட்காலம் வந்து அதிகரிக்கப்படும். பாலை வந்து நாங்கள் பாலாக வச்சுருந்தோம்னு சொன்னால் அது பழுதாக போயிடும். ஸோ யோக்கட்டை நாங்கள் தயாரித்து வச்சுருந்தோம்னு சொன்னால் அதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கின்றது, உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் இரண்டாவது பார்ப்போம், கோவாவினை நெற்காப்பு செய்கிறது. இந்த கோவாவை நெற்காப்பு செய்கிறது கோவா ஊறுகாய் என்று சொல்லுவீனம், அல்லது வந்து அது ஆங்கிலத்தில் சவர்கிராஃப்ட்னு சொல்லி சொல்கிறது. இதுவும் வந்து பிள்ளைகள் உங்களோட ப்ராக்டிக்கலில் வந்து இருக்குது, நீங்கள் செய்திருப்பீங்கள், ஸ்கூல்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் செய்திருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், இந்த கோவா ஊறுகாயை நாங்கள் அமில ஊறுகாய் என்று சொல்லலாம். இதை வந்து இந்த கோவாவை வந்து கோவா நொதித்தல் மூலம் அந்த கோவா ஊறுகாய்க்கு மேலதிகமாக உணவுக்கு சுவையும் அதனுடைய மென்மையான இழையமைப்பும் வந்து கிடைக்கின்றது. இந்த கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே வந்து பிள்ளைகள் ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து வாழுகின்றது. அந்த பாக்டீரியா வந்து நாங்கள் உப்பு ஊடகத்தில் வந்து விடைக்கல, கோவா வந்து உப்புக்குள்ளே போட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கேட்கல, அந்த பாக்டீரியா வந்து தொழிற்பட்டு லத்திரிக் அமிலத்தை வந்து உருவாக்குகின்றது. அப்போ அந்த லத்திரிக் அமிலத்தின் உருவாக்கப்படுவதன் மூலம் அந்த கோவாவுக்கு வந்து கோவா நெற்காப்பு செய்யப்படுகின்ற அதே நேரம் கோவாவுக்கு ஒரு தனிச்சிறப்பான மனமும் இழையமைப்பும் வந்து கிடைக்கின்றது. இந்த உப்புல நாங்கள் போடுறதால வந்து பிள்ளைகள் அந்த கோவாவில் இருக்கின்ற ஏனைய கூறுகள் வந்து நடக்க போது வெளியேறுகின்ற அதே வேளை இயற்கையாகவே காணப்படுகின்ற பாக்டீரியா, கோவாவில் இயற்கையாகவே காணப்படுகின்ற பாக்டீரியா தூண்டப்பட்டு நொதித்தல் செயற்பாடு வந்து
நடைபெறுகின்றது. அப்போ லெக்டிக் அமில பாக்டீரியா தொழிற்பட்டு அங்கே நொதித்தல் வந்து நடைபெறுது. இதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக உரை சேர்ப்பது கிடையாது. உரை என்று சொன்னால் என்ன பிள்ளைகள், கல்ச்சர் என்று சொல்லுவோம். அதாவது வந்து எங்களுக்கு சாதகமான நுண்ணங்கிகளை கொண்ட தொகுதியை தான் நாங்கள் உரை என்று சொல்றது. ஜாக்கெட் ப்ரிப்பரேஷன்லேயும் வந்து நாங்கள் உரை சேர்க்க வேண்டும். நீங்கள் அது ப்ராக்டிக்கல் வைஸாக செய்ய பார்த்துருப்பீங்க. யோகெட்டுக்கு சேர்க்கிற உரை என்ன பிள்ளைகள், நீங்கள் பாலை காய்ச்சி கொண்டிருக்க ஏற்கனவே இன்னொரு காய்ச்சியெல்லாம் ஆற விட்டுட்டு இன்னொரு ஜாக்கெட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அது உரையாக வரும். அல்லது இந்த கொமர்ஷியல் பர்பஸை கொமர்ஷியலியாக வந்து வணிக ரீதியாக வந்து இந்த உரையல் வந்து பேக்கெட்டில் அடைச்சி விற்பினம், கல்ச்சர்னு சொல்லிவினோம். அதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸோ லாக்டோபெசிலஸ் லாக்டிஸோ ஏதாவது ஒரு நுண்ணங்கி யோகட் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுண்ணங்கி வந்து பவுடர் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கரைச்சி போட்டு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உரையாக இருக்கும். ஆனால் இங்கே கோவா நெட்காப்பில் நாங்கள் அப்படி ஸ்பெஷலாக ஒரு உரை ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கோவாவில் இயற்கையாகவே லத்திரிக் அமில பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. ஸோ அதே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நொதித்தல் செயற்பாட்டை ஆரம்பித்து வைக்கும். அதில் லாக்டோஸ் வந்து லத்திரிக் அமிலமாக மாறும். இந்த கோவா ஊறுகாய் தயாரிப்பில் வந்து பிள்ளைகள் நாங்கள் கோவாவை வந்து நல்லா கழுவி எடுத்து போட்டு சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறோம், பொருத்தமான பெர்சன்டேஜில் உப்பு சேர்த்துட்டு நாங்கள் அதை வந்து ஒரு போத்தலுக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். அப்போ அந்த போத்தலுக்குள்ளே போட்டு வைக்க பிள்ளைகள் ஏர் டைட் காற்றின்றிய நிலை வந்து சரியாக பேணப்படல் வேண்டும். அங்கே காற்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த நொதித்தல் செயற்பாடு வந்து நடைபெறாது, வேறு செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு இடம் அளிக்கப்பட்டுவிடும். ஸோ நாங்கள் காற்றின்றிய நிலைமையை வந்து பேணுவதற்காகவும் அடுத்தது வந்து காற்றின்றிய நிலைமையை பேணுறதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிள்ளைகள் கோவாவை ஒரு போத்தலுக்குள்ள போட்டு உப்பெல்லாம் போட்டு சேர்த்துட்டு வச்சுட்டு நாங்கள் ஒரு நீர் கொண்ட முத்திரை வந்து இட போகின்றோம். டிரெக்டாக மூடுறையில் ஒரு லஞ்ச் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் தண்ணியை விட்டு வைக்கின்றோம். ஸோ அது வந்து நீர் முத்திரை, வாட்டர் சீலிங்னு சொல்கிறது. அதுக்குரிய ரீசன் வந்து என்னென்னா பிள்ளைகள் ஒன்று காற்றின்றி எல்லாமே பேணப்படுகின்றது. அடுத்தது வந்து அந்த போத்தலுக்குள்ளே உருவாகின்ற CO2 வந்து அந்த நீருக்கூடாக நடக்கும் வெளியேறி போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும். அப்போ CO2 உற்பத்தி ஆகிறதால நாங்கள் மூடியால் வந்து மூடக்கூடாது. இந்த CO2 வந்து என்ன செய்யும், நாங்கள் போட்டிருக்கிற நீர் முத்திரை கூடாக வெளியேறி போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும். இல்லாட்டியும் நடக்கும், உள்ளுக்குள்ள கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கேஸ் வந்து அக்குமுலேட் பண்ணி சில நேரங்களில் போத்தல் வெடிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். சரியாக முறையில் கோவா நொதித்தல் செயற்பாட்டுக்கு உட்படவில்லை என்று சொன்னால் அந்த கோவாவை நாங்கள் திறந்து பார்க்கல ஒரு வித்தியாசமான மனம் இருக்கும் பிள்ளைகள், பழுதா போன ஒரு மனம் ஏற்படுகும். அதே வேளை அந்த கோவா வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை உடையதாக காணப்படும். அதோட வந்து நுண்ணங்கி வளர்ச்சி சிறப்பாக நடைபெறாது. அதாவது வந்து வடிவா நொதித்தல் நிகழாட்டி இளம் சிவப்பு கலர் எங்களுக்கு தோன்றதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும். அல்லது கோவா அந்த கலரை விட கொஞ்சம் லைட்டாக மங்கி இருக்குமே ஒழிய பெருசாக கலர் சேஞ்ச் வந்து வராது. இறுதி உற்பத்தி பொருள், அதாவது இப்போ இந்த கடைசியாக வர உற்பத்தி பொருளை தான் நாங்கள் கோவா அமில கோவான்னு சொல்ல போகிறோம், அல்லது வந்து சவக்ராஃப்ட்னு சொல்ல போகிறோம். அதில் வந்து pH பெருமானம் 3.4 கிடைப்பட்டதாகவும் பிரிக்ஸ் பெருமானம் 0.7 கிடைப்பட்டதாக வந்து காணப்படும். ஸோ pH பெருமானம் 3.4 வரைக்கும் என்ன ஊடகமாக போகுது பிள்ளைகள், அமில ஊடகமாக போயிடுது. அப்போ அமில ஊடகத்தில் ஏனைய பாதகமான நுண்ணங்கிகள் வந்து வளராது. ஸோ அந்த வகையில் வந்து கோவா நெட்காப்பு செய்யப்படும். கோவாவை நீங்கள் சும்மா வெளியில் வச்சா அது பழுதாக போயிடும். ஸோ கோவா நிறைய கிடைக்கின்ற நாட்களில், கோவாவோட விளைச்சல் அதிகமாக கிடைக்கின்ற நாட்களில் நாங்கள் இந்த நெட்காப்பு முறையை பயன்படுத்தி கோவாவை நெட்காப்பு செய்தோம்னு சொன்னால் கோவாவினுடைய ஆயுட்காலத்தை வந்து என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். கோவா வீண் விரயமாகிறதையும் வந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம். இந்த படத்தில் பாருங்க பிள்ளையர், இந்த சவக்ராஃப்ட் வந்து செய்து வைக்கப்பட்ட ஒரு கோவா கொண்ட போத்தல் வந்து உங்களுக்கு படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள் என்ன, ஆல்கஹால் நொதித்தல். ரெண்டாவது நொதித்தல் முறை ஆல்கஹால் நொதித்தல். முதலாவது பார்த்துட்டோம் லத்திரிக் அமில நொதித்தல், இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறோம் ஆல்கஹால் நொதித்தல். இந்த ஆல்கஹால் நொதித்தல்னு சொன்னால் என்ன பிள்ளைகள், ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்கிறது உணவில் இருக்கின்ற எளிய வெல்லங்கள் எதனோலாக மாற்றம் அடைகின்ற செயற்பாடு தான் வந்து ஆல்கஹால் நொதித்தல். அதாவது வந்து எதனால் ஒரு ஆல்கஹாலாக வந்து மாறுது. அதாவது வந்து எளிய வெல்லங்கள் தான் பிரதானமாக குளுக்கோஸ் உங்களுக்கு சமன்பாட்டில் காட்டப்பட்டிருக்கு பாருங்க. C6H12O6 வந்து
எதனோலாக மாறுது. C2H5OH ஆக மாறும். அதே நேரத்தில் வந்து CO2 வந்து வெளிவிடப்படும். இதான் வந்து என்ன, ஆல்கஹால் நொதித்தல். இந்த ஆல்கஹால் நொதித்தல்ல வந்து என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த குறிப்பிட்ட உணவில் காணப்படுகின்ற எளிய வெல்லங்கள், அந்த எளிய வெல்லங்கள் மீது என்ன தொழிற்பட எந்த நுண்ணங்கி தொழிற்பட போது, மதுவங்கள். மதுவங்கள்னு சொன்னால் என்ன பிள்ளைகள், சக்ரோமைசிஸ் செரிவிசி. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், பேக்கரி ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுற பிற பேக்கரி உற்பத்தி பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றது வந்து மதுவம். ரைட், மதுவம் ஒரு வகையான ஃபங்கஸ், தனிக்கலை ஃபங்கஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ சக்ரோமைசிஸ் செரிவிசேன்னு சொல்லி அதை ஆங்கிலத்தில் சொல்லுவ விஞ்ஞான பேர் வந்து சக்ரோமைசிஸ் செரிவிசே. ஸோ அந்த எளிய வெல்லங்கள் மீது இந்த மதுவங்கள் வந்து பெருக்கமடைந்து அவற்றின் காற்றின்றிய சுவாசத்தின் மூலம் எதனோல் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதே நேரம் வந்து அங்கே இருக்கிற அந்த ஆல்கஹால் எதனோல் வந்து உற்பத்தி செய்ய, அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்யப்படுறதால அங்கே வந்து ஏனைய நுண்ணங்கிகள் வாழ்கிறதுக்கான ஊடகம் வந்து அற்று போகிறது. வேறு நுண்ணங்கி வந்து அங்கே வேறு நுண்ணங்கிகள் வளர்ச்சியை வந்து அதை என்ன செய்யும், தடை செய்து விட்டுரும். ஸோ தடை செய்கிறதால வந்து உணவு நெற்காப்பு செய்யப்படுகிறது. எளிய வெல்லம் ஆல்கஹால் எதனோலாக வந்து மாறுகின்றது. ரைட், இதற்குரிய உதாரணமாக நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ளலாம். முதலாவது உதாரணம் வந்து பிள்ளைகள் பதநீரில் இருந்து கல் உற்பத்தி செய்தல். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க பதநீரில் இருந்து எப்படி கல் உற்பத்தி செய்கின்றதை பற்றி. இரண்டாவது உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது வைன், பியர் ஆகியவற்றை உற்பத்தி செய்தல். மூன்றாவது வந்து உதாரணம் சொல்லிருக்க பிறகு செவ்வளநீரில் இருந்து வைன் உற்பத்தி செய்தல். ஸோ இதில் இருக்கின்ற இந்த இப்படியான உணவுப் பொருட்கள் இருக்கின்ற எளிய வெல்லங்கள் இந்த மதுவத்தினால் என்னவாக மாற்றப்படுகின்றது, ஆல்கஹால், அதாவது வந்து எதனோலாக வந்து மாற்றப்படுகிறது. இதான் வந்து இரண்டாவது நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல். இனி பிள்ளைகள் பார்க்க போகின்றோம் மூன்றாவது நொதித்தல் என்ன, அசெட்டிக் அமில நொதித்தல். ரைட், முதலாவது பார்த்துட்டோம் லெத்திரிக் அமில நொதித்தல், இரண்டாவது பார்த்துட்டோம் ஆல்கஹால் நொதித்தல், மூன்றாவது பார்க்க போகிறோம் அசெட்டிக் அமில நொதித்தல். இந்த அசெட்டிக் அமில நொதித்தல் என்று சொன்னோன்னு உங்களுக்கு டக்குன்னு உதாரணம் பெறும் என்ன, வினிகர், வினாகிரி. வீட்டில் எல்லாரும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தி இருப்பீங்களா, அம்மாக்கள் இதை யூஸ் பண்ணி வந்து சமைப்பாங்க வினாகிரியை பயன்படுத்தி. ஸோ இந்த வினாகிரி எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். ஸோ வினாகிரி வந்து இந்த அசெட்டிக் அமில நொதித்தல் முறை மூலம்தான் இந்த வினாகிரி வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிள்ளைகள் மாப்பொருளையும் சீனியையும் மதுசார நொதித்தலுக்கு உட்படுத்து, அதாவது வந்து இந்த ஆல்கஹால் நொதித்தலுக்கு உட்படுத்தப்படுது. முதல் சொன்ன எளிய வெல்லங்கள் வந்து ஆல்கஹாலாக மாற்றமடைகின்றது. அந்த ஆல்கஹாலை வந்து மேலும் நொதிக்க செய்துதான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், வினாகிரியை வந்து உற்பத்தி செய்து கொள்ள போகின்றோம். ஸோ இந்த வினாகிரி வந்து உணவு கைத்தொழிலில் பிரதான பங்கு வகிக்கின்றது. என்ன, சுவை சரக்கு பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் நெற்காப்பு பொருளாகவும் இந்த வினாகிரி வந்து பயன்படுத்தப்படுகின்றது. ரைட், இந்த உணவில் இருக்கின்ற நுண்ணங்கி வளர்ச்சியை தடை செய்யறதுக்கும் உணவுன்ற புலனுணர்வு தன்மையை மேம்படுத்துறதுக்கும் இந்த வினாகிரி வந்து எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. இந்த வினாகிரியை பயன்படுத்தி வெங்காயத்தில் வந்து அடகாய் ஊறுகாய் வந்து போடுவிடும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, வினிகரை யூஸ் பண்ணி வெங்காயத்தை வந்து நெற்காப்பு செய்கின்றது. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் அது கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஒரு இதுக்குரிய பிரதான வினாகிரின்ற ஒரு பயன்பாடாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இந்த வினாகிரி வந்து நாங்கள் பிள்ளைகள் எப்படி உற்பத்தி செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த ஆல்கஹால் நொதித்தல் மூலம் தோன்றிய அந்த ஆல்கஹாலின் மீது அசெட்டோபாக்டர் என்ற பாக்டீரியா தொழிற்படுவதன் காரணமாக வினாகிரி உற்பத்தி செய்யப்படுது. அதாவது வந்து முதல் எளிய வெல்லத்தில் இருந்து என்ன வரப்போகின்றது, ஆல்கஹால் எதனால் வரப்போகின்றது. அந்த ஆல்கஹால் என்றே சொல்லுங்க. அந்த ஆல்கஹாலை வந்து திருப்பி நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது வந்து அசெட்டோபாக்டர் மூலம் என்ற பாக்டீரியா மூலம் நொதித்தலுக்கு உட்படுத்துவதன் மூலம் வினாகிரி. முதல் என்ன நுண்ணங்கி பயன்படுத்த போகின்றது, மதுவங்கள் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். பிறகு பாக்டீரியா வந்து பயன்படுத்தப்பட போகின்றது. இந்த சமன்பாடு ஒன்று தரப்பட்டிருக்கு பாருங்க. குளுக்கோஸ் வந்து என்னவாக மாறுகின்ற, குளுக்கோஸ்ன்றது எளிய வெல்லம், அது வந்து முதல் எதனோலாகவும் CO2வாக மாற்றமடைகின்றது. இந்த இதுக்கு காரணமானார்கள் மதுவங்கள். பிறகு இந்த எதனோல் வந்து என்னவாக மாற்றமடைய போகின்றது, அசெட்டிக் அமிலமாக மாற்றமடைய போகிற. இதுக்கு ஆறு காரணம், அசெட்டோபாக்டர் என்ற பாக்டீரியா வந்து காரணம். ஸோ இந்த செயல்முறையின் போது வந்து பிள்ளைகள் pH பெருமானம் என்ன செய்ய போகிறது, குறைவடைய போகின்றது. ஸோ pH பெருமானம் குறைவடைந்து அமிலத்தன்மை உருவாகிறதால அங்கே வந்து ஏனைய பாதகமான நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை தடை செய்யுது. ஸோ உணவு என்ன செய்யப்படுகின்றது, நெற்காப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது.
ரைட். இவ்வாறாக பிள்ளை உற்பத்தி செய்யப்படுகின்ற வினாகரியில வந்து 4 வீத அசட்டிக் அமிலம் வந்து அடங்கி உள்ளது. இதற்கு உதாரணமாக வந்து நாங்கள் அச்சாறு தயாரிப்பை வந்து சொல்லிக்கொள்ளலாம். இன்னொரு வகையில வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அஸ்பெர்ஜிலஸ் ஒரைசே அல்லது ரைசோபஸ் போன்ற ஃபங்கஸ் வகைகளை பயன்படுத்தி இந்த சோயா சாஸ் போன்ற உணவு வகைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுறதும் இந்த நொதித்தலுக்களை வந்து உதாரணங்களாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இனி பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம். ஒன்றிணைந்த நெற்காப்புன்னு சொன்னா என்ன? ஒன்றிணைந்த நெற்காப்புன்றது பேரிலே தெரியும். எல்லாத்தையும் வேறு வேறு வகையான நெற்காப்பு முறைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி செய்கிறதான் வந்து பிள்ளைகள் ஒன்றிணைந்த நெற்காப்பு முறை. அதாவது வந்து பல நெற்காப்பு முறைகளை பயன்படுத்தி உணவை நெற்காப்பு செய்தல் தான் வந்து ஒன்றிணைந்த உணவு நெற்காப்புன்னு சொல்றோம். இதற்குரிய உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். அதிக வெப்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருள் பிறகு வந்து குறைந்த வெப்பநிலையின் கீழ் களஞ்சியப்படுத்தப்படுதல். இப்போ உதாரணமாக என்ன? பாச்சராக்கம் செய்யப்பட்ட பொருள் அதிக வெப்பத்தை பயன்படுத்தி உணவு நெற்காப்பு செய்யப்பட்டது. பிறகு நாங்கள் அந்த பாச்சராக்கம் செய்யப்பட்ட உணவை நாங்கள் என்னத்துக்களை வச்சு பேண வேணும்? குளிரூட்டிக்களை வச்சு உணவை பாதுகாக்கணும். வெளியில் வச்சோம்னு சொன்னால் உணவு பழுதா போயிடும். எப்படி நாங்கள் போன கிளாஸில் வந்து வடிவாக வந்து பார்த்துனாங்க. ஸோ அந்த பாச்சராக்கம் செய்யப்பட்ட முதல் செய்ய உயர்ந்த வெப்பநிலைக்குரிய நெற்காப்பு முறையை பயன்படுத்துகின்றோம். பிறகு வந்து என்ன? குறைந்த வெப்பநிலைக்குரிய நெற்காப்பு முறையை பயன்படுத்தும். ஸோ 2 வேறு வேறு முறையான நெற்காப்பு முறைகளை ஒன்றாக இணைத்து நாங்கள் ஒரு உணவுப் பொருளை நெற்காப்பு செய்ய போகிறோம். இதைத்தான் வந்து ஒன்றிணைந்த நெற்காப்பு முறைன்னு சொல்லி சொல்றது. இவ்வளவு நேரம் வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன பார்த்துனாங்க? உணவு நெற்காப்பு முறைகளை பற்றி பார்த்துனாங்க. அதில் வந்து கடைசியாக பார்த்தது உயிரியல் முறை உணவு நெற்காப்பு. அதில் வந்து நொதித்தலை பற்றி பார்த்துனாங்க. லெத்திரிக் அமில நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல், அடுத்தது வந்து அசட்டிக் அமில நொதித்தல். இனி வந்து பிள்ளைகள் பார்ப்போம். இந்த தேர்ச்சி மட்டத்தில் கடந்த காலத்தில் வந்து வினாக்கள் பாஸ் பேப்பர் கொஷின்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து இந்த உணவு நெற்காப்பு முறைகளில் வந்து வந்திருக்கின்ற கேள்விகளை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக உங்களுக்கு காட்டப்படுகின்றது 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு அமைப்பு கட்டுரை வினா. கேள்வியை பாருங்க பிள்ளைகள், என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, மீன்களுக்கு புகையூட்டுவதால் கிடைக்கும் 2 அனுகூலங்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் புகையூட்டலை பற்றி படித்த நாங்கள் இப்போ ஸோ நீங்கள் அதுக்கு வந்து விட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன விட வரும்னு சொன்னால், ஸ்கீமில் கொடுத்த விட வந்து பிள்ளைகள் உணவின் ஆயுட்காலத்தை அதிகரித்தல் அல்லது நுண்ணங்கி தொழிற்பாட்டை குறைத்தல். 2வது கொடுத்திருக்கீங்கன்னா, சுயாதீன நீரின் அளவை குறைத்தல் அல்லது விசேட மனம் உருவாகுது. இதில் ஏதாவது நீங்கள் 4ல் ஏதாவது 2 எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். அனுகூலங்கள் 2 புகையூட்டுவதால் கிடைக்கின்ற அனுகூலங்கள். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு MCQ கேள்வி. ரைட். அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, பண்டைய காலம் தொட்டு பயன்படுத்தப்படுகின்ற உணவு நெற்காப்பு முறைகளாக அமைவன. 5 விடை தரப்பட்டிருக்கிறது. முதலாவது விடை பாருங்கோ, ஆள் குளிரேற்றலும் நொதிக்க வைத்தலும். அதில் ஆள் குளிரேற்றல் வந்து பிள்ளைகள் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. ஸோ நீங்கள் அந்த விடையை வெட்டி கொள்ளலாம். ஸோ அந்த விடை வந்து வராது, முதலாவது விடை. 2வது பாருங்கோ, தகரத்தில் அடைத்தலும் பிளாஞ்சிங் செய்தலும். இதில் தகரத்தில் அடைத்தல்ன்றது வந்து பிள்ளைகள் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்படாத ஒரு முறை. ஸோ அந்த விடையை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? வெட்டி கொள்ளலாம். 3வது உலர்த்துதலும் நொதிக்க விடுதலும். இது வந்து சரியாக விடையாக அமையும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த விடைக்கு போவோம். கதிரடித்தலும் புகையூட்டலும். இதில் வந்து பிள்ளைகள் கதிரடித்தல் வந்து நவீன முறை. ஸோ பாரம்பரிய முறைக்குள்ள வராது. அடுத்தது பாச்சராக்கம் செய்தலும் கிருமி நீக்கம் செய்தலும். அது வந்து கிருமி நீக்கம் செய்தல் பாச்சராக்கம் வந்து பண்டைய காலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டு வராத ஒரு முறைக்குள்ள இருக்கும். ஸோ இதில் வந்து பண்டைய காலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற முறை என்று சொன்னால் 3வது விடை சரியான. அதாவது வந்து உலர்த்துதலும் நொதிக்க விடுதலும். உலர்த்துதல்னு சொன்னால் நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் மீன்களை உலர்த்துற கருவாடாக உலர்த்தலாம்னு சொல்லி பார்த்து நாங்கள். நொதிக்க செய்தல் வந்து இப்போ பார்த்துனாங்களே லெத்திரிக் அமில நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல், அசட்டிக் அமில நொதித்தல் வந்து பார்த்துனாங்க. ஸோ இந்த முறை தான் வந்து என்ன, பண்டைய காலம் தொட்டு பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற உணவு நெற்காப்பு முறைகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஸோ சரியான விடை வந்து 3வது விடை. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு MCQ 38வது கேள்வியாக வந்திருக்கின்றது. ஆள் குளிரேற்றல் பிரதான உணவு நெற்காப்பு முறையாக கருதப்படுகின்றது. ஆள் குளிரேற்றலின் போது எப்போதும்
என்று கேட்டிருக்குது. இதில் வந்து பிள்ளைகள் இப்படியான கொஷின்ஸை வந்து ஓப்பன் டைப் கொஷின்ஸ்ன்னு சொல்லிவிடும். இதில் உங்களுக்கு எந்த விட சரி எந்த விட பிழைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இந்த 5 விடையிலேயும் வந்து 4 விட பிழையாக இருந்து ஒரு விட சரியாக இருந்தால் அதுதான் நீங்கள் ஆன்சராக செலக்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் 4 சரியாக இருந்து 1 பிழையாக இருந்தால் நீங்கள் பிழையான தெரிவு செய்து கொள்ளலாம். இதில் முதலாவது விட வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள், உணவின் ஈரலிப்பு அகற்றப்படும். ஆள் குளிரேற்றலின் போது உணவின் ஈரலிப்பு அகற்றப்படுமா? இல்லை, அது வந்து ஒரு பிழையான விடை. உணவின் ஈரலிப்பு வந்து எப்போ அகற்றப்படுகின்றது? உலர்த்தலின் போதுதான் வந்து பிரதானமாக உணவின் ஈரலிப்பு வந்து அகற்றப்படுகிறது. ஆள் குளிரேற்றலின் போது அகற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஸோ முதலாவது பிழை. 2வது விடையை பாருங்க, உணவில் அடங்கியுள்ள நீரை இயங்காது செய்யும், அதாவது இயங்காத நிலைக்கு கொண்டு வரும். இது வந்து சரியான விடை. நாங்கள் இதுக்கு மற்ற விடையை வந்து பார்த்து கொண்டு வருவோம். 3வது விடையை பாருங்க பிள்ளைகள், உணவில் அடங்கியுள்ள நொதியங்களை அழிக்கும். அந்த விடையை வந்து பிள்ளை. அப்போ ஆள் குளிரேட்டருக்கு உட்படைக்கு நொதியங்களை அழிச்சதுன்னு சொன்னால் அங்கே உணவு வந்து தொழிற்படா நிலைக்கு போயிடும். ஸோ அந்த விடை வந்து பிள்ளை. நொதியங்களை அழிக்கும் என்றது பிழையான விடை. அடுத்தது உணவின் போஷணை பெருமானத்தை அதிகரிக்கும். அதுவும் வந்து பிழையான விடை. நாங்கள் ஆள் குளிரேற்றம் செய்கிறதன் மூலம் ஒரு நாளும் உணவின் போஷணை பெருமானத்தை அதிகரிக்க முடியாது. 5வது சொல்லியிருக்கு வந்து பிள்ளைகள், உணவின் ஆயுட்காலத்தை 1 வருடம் வரை நீடிக்க செல்லும். அதுவும் வந்து பிழையான விடை. நாங்கள் 1 வருஷம் வரை நீடிக்க முடியாது. சில குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து அதுக்குரிய சேமிக்கிறதுக்குரிய ஆயுட்காலம் வந்து ஒவ்வொரு உணவுக்கு உணவு வந்து வித்தியாசப்படும். ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக 1 வருஷம் என்று சொல்ல முடியாது. ஸோ இதுக்குள்ள பொருத்தமான விடை சரியாக இருக்கிறது வந்து 2வது விடை. அதாவது வந்து உணவில் உள்ள நீரை இயங்காது செய்யும். அதாவது அந்த நீரெல்லாம் என்னவாக மாறிடும்? இயங்கு நிலையில் சுயாதீன நிலையில் இருக்கிற நீரெல்லாம் வந்து அங்கே போய்க்கு என்னவாயிடும்? திண்ம நிலைக்கு மாறுறதால நீர் வந்து இயங்காத நிலைக்கு வந்து மாற்றமடையும். ஸோ 2வது விடை சரியான விடை. அடுத்தது பாப்பம் பிள்ளைகள், 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு கட்டுரை வகை வினா கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்கோ. உணவுகளை நொதிக்க செய்யும் பல்வேறு முறைகளையும் அவற்றின் அனுகூலங்களையும் வந்து விவரிக்குக என்று கேட்டிருக்குது. ஸோ உணவை நொதிக்க செய்கிறதை பற்றி நாங்கள் இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல். ஸோ நீங்கள் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்? விடை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? நான் வந்து ஸ்கீமில் என்ன விட கொடுத்துருக்கிறேன்ன்றதை நான் சொல்கிறேன். ரைட்? என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்கள் எப்பவும் கட்டுரை வகை வினா எழுதிக்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது வந்து அதற்குரிய ஒரு வரை விலக்கணம் அல்லது ஒரு அறிமுகம் என்று கொடுக்க வேண்டும். பழைய சிலபஸில் வரை விலக்கணம்னு சொல்கிறது, இப்போ நியூ சிலபஸில் அறிமுகம் என்று சொல்லித்தான் அவைய ஸ்கீமில் போட்டோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு கொஞ்சம் எழுத வேணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் இருக்கும். பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும்? கேள்விக்குரிய விடையை வந்து எழுதி கொண்டு போகணும். ஸோ இதில் வந்து கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, உணவுகளை நொதிக்க செய்யும் பல்வேறு முறைகளையும் அவற்றின் அனுகூலங்களையும் விவரிக்க. ஸோ நீங்கள் முதலாவது என்னத்தை பற்றி எழுதணும்? உணவு நொதிக்க செய்கிறேன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் முதலாவது வந்து எழுதணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கோ. உணவை நொதிக்க செய்தல் என்பது நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டை பயன்படுத்தி உணவினை நெற்காப்பு செய்தல் ஆகும். இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய அறிமுகம் வரை விளக்கணமாக கொடுக்க போறீங்க. பிறகு கொடுக்க போறீங்கள், இந்த உணவை நெற்காப்பு செய்கின்ற நொதித்தல் மூலம் நெற்காப்பு செய்கின்ற முறைகள் 3 இருக்கு. முதலாவது வந்து என்ன? லத்திரிக் அமில நொதித்தல். 2வது வந்து என்ன? ஆல்கஹால் நொதித்தல். அதை நாங்கள் மதுசார நொதித்தல் சொல்லலாம். 3வது வந்து என்ன? அசெட்டிக் அமில நொதித்தல். ஸோ இந்த 3 வகையை வந்து கொடுக்க போறீங்க. இனி என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் பற்றி நீங்கள் என்ன செய்யணும்? விபரிக்க வேணுமே. கேள்வி உங்களுக்கு விபரிக்க என்று தானே பிள்ளைகள் கேட்டிருக்கு. முறைகளை தருக என்று கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்தா மட்டும் காணும். பட் விபரிக்க என்று கேட்டபடியால் இந்த 3 முறைகளையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விபரிக்க வேணும். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் லத்திரிக் அமில நொதித்தலை விபரிச்சிருக்குது. என்ன சொல்லி இருக்குது? இது வந்து லத்திரிக் அமிலம் உற்பத்தியாக்கும் பாக்டீரியாவினால் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட், அதாவது வந்து என்ன, லாக்டோஸ் என்ற கார்போஹைட்ரேட் லத்திரிக் அமிலமாக வந்து மாற்றம் அடைகின்றது. இதுல வந்து அமிலத்தன்மை ஏற்படுகின்றதால வேறு நுண்ணங்கிகள் வளர்வதற்கு பொருத்தமற்ற pH பெருமானமுடைய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதன் மூலம் உணவு நெற்காப்பு செய்யப்படுகிறது. லாக்டோஸ் வந்து லத்திரிக் அமிலமாக மாற்றம் அடைகின்றது. இதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, போஷணை பெருமானம் அதிகரிக்கின்ற அதே வேளை அதற்குரிய மனம் வந்து உருவாகும். எக்ஸாம்பிள் சொல்லி இருக்குது, ஜாக்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்தது மரக்கறிகளை வந்து நெற்காப்பு செய்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது முறை வந்து பிள்ளைகள் ஆல்கஹால் நொதித்தல்.
ஆல்கஹால் நிலைத்தல் என்று சொல்றது வந்து பிள்ளைகள் ஆல்கஹாலை உற்பத்தியாக்கும் பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் மூலம் எளிய வெல்லங்கள் எதனோலாக மாற்றம் அடைகின்ற செயற்பாடு. இதற்குரிய உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கோ, இளநீர் மூலம் வைன் உற்பத்தி செய்கிறது, அடுத்தது கள்ளு உற்பத்தி பதநீரிலிருந்து கள்ளு உற்பத்தி செய்யறது வந்து சொல்லியிருக்கு உதாரணமாக. மூன்றாவது நொதித்தல் முறை வந்து பிள்ளைகள் என்ன? அசெட்டிக் அமில நொதித்தல். இந்த அசெட்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்கின்ற பாக்டீரியாக்கள் காற்றுள்ள சூழல் நிலைமைகளில் கார்போஹைட்ரேட் ஆல்கஹாலை வந்து அசெட்டிக் அமிலமாக மாற்றுறதான் வந்து இங்கே நடக்க போகிறது. இங்கே வந்து நடக்க போகுன்னு சொன்னால் அசெட்டோபாக்டர் இல்லாட்டி ஈஸ்ட் போன்ற நுண்ணங்கிகளால் வந்து இந்த அசெட்டிக் அமில நோய்த்தல் நடைபெறும். முதல் ஸ்டெப் ஈஸ்டால் நடைபெறும். ஈஸ்ட்ன்றது இந்த மதுவம் செக்ரோமைசஸ் செரிவிசையால் நடக்க போகிறது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னத்தான் நடக்க போகிறது? அசெட்டோபாக்டர் அசெட்டியால் நடக்க போகிறது. ஸோ வந்து இந்த வகையான நுண்ணங்கிகள் இந்த அசெட்டிக் அமில நோய்த்தலில் வந்து பயன்படுத்தப்பட போகுது. உதாரணம் வந்து வினாகிரி அச்சாறு வந்து சொல்லப்பட்டிருக்குது. இனி நாங்கள் சொல்ல போகிற பிள்ளைகள் அனுகூலங்கள் தான் உங்களுக்கு கேள்வியில் கேட்டது என்ன? நொதித்தலுக்குரிய முறைகளை விளக்கி அவற்றின் அனுகூலங்களையும் விவரிக்கன்னு சொல்லி கேட்கு. ஸோ அனுகூலம் எழுத போகிறோம். மூன்றுக்கும் கொமனாக வந்து அனுகூலம் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது சொல்லியிருக்கு பாருங்க பிள்ளைகள், போஷணை அழிவடைதல் வந்து ஒப்பீட்டு அளவில் குறைவு. இங்கே நொதித்தல் மூலம் போஷணை பெருமானம் அழிவடைகிறது வந்து குறைவுன்னு சொல்லியிருக்கு முதலாவது. ரெண்டாவது சொல்லியிருக்கிறேன் பாருங்க பிள்ளைகள், மனம் அதிகரிக்கும். மூன்றாவது சுவை அதிகரிக்கும், ஒரு வாசம் ஒன்று வரும். நீங்கள் நோய்த்தல் செயற்பாட்டுக்கு நார்மலாக இருக்கிற உணவை விட நோய்த்தல் செயற்பாட்டுக்கு உட்பட்ட உணவில் ஒரு மனம் ஒன்று இருக்கு, நல்ல மனம் அதிகரிக்கும், அது விரும்பத்தக்க மனமாக இருக்கும். அடுத்தது உணவினுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். அடுத்த உற்பத்தி செலவு வந்து ஒப்பீட்டளவில் குறைவு. ஏனைய உணவு நெற்காப்பு முறைகளுடன் ஒப்பிடும் போது இந்த நொதித்தல் செயற்பாட்டுக்குரிய உற்பத்தி செலவு வந்து குறைவு. அடுத்த உணவு பல்வகமே ஏற்படும். பல்வேறு வடிவங்களில் நாங்கள் சந்தைக்கு என்ன செய்யலாம், உணவை சமைப்பிக்கலாம். உதாரணமாக வந்து பால் இந்த யோகட் கொடுக்குறீங்களா, அப்படி நிறைய வடிவங்களில் வந்து நாங்கள் உணவுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம். உணவு பல்வகமையாக்கம். அடுத்த உணவுக்கு பெருமதி சேர்க்கப்படும், வேல்யூ அடட் வந்து என்ன, அதுவும் வந்து நாங்கள் யோகட்டுக்கு பால்லேருந்து யோகட் செய்கிறது, சீஸ் செய்கிறதை வந்து நாங்கள் உதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம். உணவுக்கு வந்து பெருமதி சேர்க்க. ஸோ இவ்வளவு வந்து உங்களுக்கு நொதித்தலினுடைய பிரதானமான அனுகூலங்களாக தரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், 2017 ஆண்டு வந்த ஒரு MCQ, 34வது MCQ கேட்டப்பட்ட கேள்வி பின்வருவன ஆள் குளிரூட்டல் உறைய விட்டு உலர்த்துதல் ஆகிய தொடர்பான சில கூற்றுக்கள் ஆகும். 3 கூற்று தரப்பட்டிருக்கிறது ABC என்று. அதில் A கூற்று பாருங்க பிள்ளைகள், கிடைக்கத்தக்க சுயாதீன நீரை அசையத்தகா நிலைக்கு மாற்ற ஆள் குளிரூட்டல் உதவும். இரண்டாவது B கூற்று சொல்லப்பட்டிருக்கின்றது, உணவில் உள்ள சுயாதீன நீரை பதங்கமாக செய்து அகற்றுவதற்கு உறைய விட்டு உலர்த்துதல் உதவும். C கூற்று சொல்லப்பட்டிருக்கின்றது, குளிரூட்டல் ஆள் குளிரூட்டல் ஆகிய இரண்டின் மூலமாகவும் உணவில் அடங்கியுள்ள சுயாதீன நீர் தொகுதியினுள்ளே அசையத்தகாத நிலைக்கு மாற்றப்படும். இதுல முதலாவது பாருங்க பிள்ளைகள், ஆள் குளிரூட்டலை பற்றி சொல்லியிருக்கு. ஆள் குளிரூட்டல்ல கிடைக்கத்தக்க சுயாதீன நீர் அசையத்தகான்னு சொன்னா என்ன, அசைய முடியாத நிலைக்கு மாற்றப்படுறது ஆள் குளிரூட்டல் இல்லை. அது அப்போ ஸோ A கூற்று வந்து சரி. B கூற்றை பாருங்க, உணவில் உள்ள சுயாதீனமான நீரை பதங்கமாக செய்யறதாமன்னு உறைய விட்டு உலர்த்துதல் நாங்கள் போன வகுப்புல வந்து பார்த்துருக்கோம். C கூற்று சொல்லியிருக்கு பாருங்க, குளிரூட்டல் ஆள் குளிரூட்டல் ரெண்டுலையும் சுயாதீன நீர் வந்து அசையத்தகாத நிலைக்கு மாற்றப்படும் சொல்லியிருக்கு. அது வந்து பிழை. ஏன், ஆள் குளிரூட்டல்ல மட்டும்தான் இந்த சுயாதீன நீர் அசையத்தகாத நிலைக்கு மாறும். குளிரூட்டல்ல வந்து பிள்ளைகள் அசையத்தகாத நிலைக்கு மாறாது. குளிரூட்டல்ன்றது நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது, ஆள் குளிரூட்டல் என்றது பிள்ளைகள் டீப் ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறது. ஸோ டீப்புக்குள்ள வைக்கலாம் என்ன நடக்கும், சுயாதீன நீர் வந்து அசையத்தகாத நிலைக்கு மாறும். சும்மா நார்மல் குளிரூட்டல்ல வந்து சுயாதீன நீர் அசையத்தகாத நிலைக்கு மாறாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே A கூற்றும் B கூற்றும் சரின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் விடையை பார்ப்போம் பிள்ளைகள். விடை வந்து A மாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது பிழை, B மாத்திரம்னு சொல்லியிருக்கு பிழை, C மாத்திரம்னு சொல்லியிருக்கு பிழை, AB மாத்திரம்னு சொல்லியிருக்குது. ஸோ அதுதான் சரியான விடை, AC வந்து பிழை. ஸோ நீங்கள் 4வது விடையை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். 2017 ஆண்டு வந்த ஒரு கட்டுரை வகை வினா, தாழ் வெப்பநிலையின் கீழ்
உணவுகளை நெற்காப்பு செய்யும் முறைகளை விவரிக்க. நாங்கள் போன வகுப்பில் பார்த்து நாங்கள் உயர் வெப்பநிலையின் கீழ் நெற்காப்பு செய்கின்றது, தாழ் வெப்பநிலையின் கீழ் நெற்காப்பு செய்ய பௌதீக முறை நெற்காப்புகளை நாங்கள் பார்த்துறாங்க. ஸோ இதில் கேட்டிருக்கு பாருங்க, தாழ் வெப்பநிலையின் கீழ் உணவை நெற்காப்பு செய்கின்ற முறை. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன எழுத வேண்டும்? முதலாவது உணவு நெற்காப்புன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் தாழ் வெப்பநிலையின் கீழ் நெற்காப்பு செய்கிற முறைகளை பற்றி விவரிக்கணும். ஸோ உணவு நெற்காப்பு முறைன்னு சொன்னால் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. உணவு நெற்காப்பு என்பது உணவில் உள்ள போஷணை உள்ளடக்கம், கட்டமைப்பு, சுவை மற்றும் தோற்றம் ஆகிய இயல்புகள் பாதிக்கப்படாத விதத்தில் உணவு பழுதடைவதற்கு காரணமாக அமைகின்ற காரணிகளை செயற்கையாக கட்டுப்படுத்தி உணவு வீண்விரியமாதலை தவிர்த்து அதனுடைய ஆயுட்காலத்தை அதிகரித்ததாக நீண்ட காலம் பேணக்கூடிய வகையில் செய்யப்படுகின்ற செயல்முறைகள் தான் உணவு நெற்காப்பு. ஸோ இது டெஃபினிஷன் கொடுத்துருவீங்க, அதுக்குரிய மார்க்ஸ் வந்துடும். இனி கொடுக்க போகிறோம் தாழ் வெப்பநிலையில பயன்படுத்தி உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்ற முறைகள் என்னென்ன வரும் பிள்ளைகள்? முதலாவது குளிர் களஞ்சியப்படுத்தல், இரண்டாவது குளிரூட்டல், மூன்றாவது மிகை குளிரூட்டல், நான்காவது உறைநிலை குளிரூட்டல். ஸோ இந்த நான்கையும் பற்றி நீங்கள் என்ன செய்யணும்? தனித்தனியாக சொல்லணும். இனி இந்த பிள்ளைகள் இந்த நாளையும் பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்? தனித்தனியை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் முதலாவது பாருங்க பிள்ளைகள் என்ன? குளிர் களஞ்சியப்படுத்தல் சொன்னால் என்ன? கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறது. அதாவது மரக்கறிகள் பழங்களை நாங்கள் நோமலாக குறைந்த வெப்பநிலை பீச்சில் சேமிக்கிறதா குளிர் களஞ்சியப்படுத்துறது. 5 பாயசி தொடக்கம் 10 பாயசியில் நாங்கள் குளிர் நிலையில் களஞ்சியப்படுத்துகின்றோம். இதாக முதலாவது. இரண்டாவது குளிரூட்டல். குளிரூட்டல் என்று சொல்றது பிள்ளைகள் 10 பாயசி தொடக்கம் 1 பாயசி வரை இருக்கிற வெப்பநிலைகளை நாங்கள் உணவுகளை களஞ்சியப்படுத்துகிறோம் குளிரூட்டல். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள் மிகை குளிரூட்டல். மிகை குளிரூட்டல் என்று சொல்றது பிள்ளைகள் -18 பாயசியை விட குறைந்த வெப்பநிலையில களஞ்சியப்படுத்துறது. இங்க நீர் அசைகின்ற நீர் நடக்க போது அசையா நிலைக்கு மாற்றப்படுகிறது. இதனால நுண்ணங்கிகள் தொழிற்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறது, நொதியங்கள் தொழிற்பாடும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள் உறைநிலை உலர்த்தல். இங்க என்னன்னு சொன்னா முதல்ல உணவை ஆள் குளிரூட்டிக்குள்ள வச்சு அதில் உள்ள நீரை பதங்கமாக்கி வாயுநிலைக்கு மாற்றின பிறகு வாயுநிலைக்கு மாற்றி அகற்ற வேணும். அதனால நீர் என்ன செய்ய போது பதங்கமாகி போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த உணவை பொதியிடலாம். இது உறைநிலை உலர்த்தல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 4 வகையான முறைகளை தாழ் வெப்பநிலையை பயன்படுத்தி உணவு நெற்காப்பு செய்கின்ற முறைகளை வரும். அடுத்தது பிள்ளைகள் பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு MCQ 25வது 26வது வினாக்களாக வந்தது. ABCDன்னு சொல்லி 4 வகையான உணவு சேர்மானங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. என்னென்ன? A சோடியம் நைட்ரேட் அல்லது நைட்ரைட்டு, B சொல்லப்பட்டிருக்கிறது சோடியம் பென்சோவேட், C சொல்லப்பட்டிருக்கிறது பொட்டாசியம் சோபேட், D சொல்லப்பட்டிருக்கிறது சோடியம் மெட்டா பைசல்பேட். அதாவது என்ன உணவு நெற்காப்பு பாத்திரங்களை வரப்போகுது. ஸோ இந்த 4ஐயும் வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த வாரம் 2 கேள்விக்கும் விடை சொல்ல வேணும். ஸோ அதில் முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. உணவு உற்பத்தி பொருள் ஒன்றின் ஈற்று நிறத்தில் செல்வாக்கு செலுத்துறன்னு சொன்னா பிள்ளைகள் இறுதி விளைபொருள், அதாவது கடைசியாக வர விளைபொருளில் செல்வாக்கு செலுத்துறது என்னன்னு சொன்னால் ஸோ ஏயும் டியும் உங்களுக்கு இதில் நாங்கள் இப்படியாக சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தும் கைத்தொழிலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற உணவு சேர்மானங்கள். இதில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுற உணவு சேர்மானங்கள் நீங்கள் பிஐயும் டிஐயும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த 2 வகையான வினாவும் பிள்ளைகள் டிரெக்ட் கொஸ்டின், அதாவது நேரடியாக நீங்கள் இப்படி அளிக்கக்கூடிய வினாக்கள். கட்டாயம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. நீங்கள் பார்த்தோன்னா டக்கண்டு என்ன விடைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இனி பார்ப்போம் பிள்ளைகள் 2020ஆம் ஆண்டு ஒரு MCQ 12வது MCQ காய்கறிகள் ஆள் குளிரேற்றலுக்கு உட்படுத்த முன்னர் பிளாஞ்சிங் செய்யப்படுவது ஏன் என்று கேட்டிருக்கிறது. முதலாவது சொல்லியிருக்கு பாருங்க, காய்கறிகளில் உள்ள நார்பதார்த்தங்களின் அளவை குறைப்பதற்காக. இரண்டாவது காய்கறிகளில் உள்ள நொதியங்களை தொழிற்படாத நிலைக்கு மாற்றுவதற்காக. மூன்றாவது காய்கறிகளின் புரதத்தை இயல்பகற்றுவதற்காக. நான்காவது காய்கறிகளின் மேற்பரப்பில் உள்ள அசுத்தங்களை கழுவுவதற்காக. ஐந்தாவது காய்கறிகளில் உள்ள நுண்ணங்கிகளை தொழிற்படாத நிலைக்கு மாற்றுவதற்காக என்று சொல்லி உங்களுக்கு 5 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது.
இதில் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பொருத்தமானபடியாக மிச்சம் எல்லாம் பிழை. அதாவது வந்து காய்கறிகள் உள்ள நார்த்தன்மையின் அளவை குறைக்கிறதுக்குறது பிழை, புரதத்தை இயல்பகற்றுவது என்று சொல்கிறது பிழை, மேற்பரப்பில் உள்ள அசுத்தங்களை கழுவுவதுன்றது பிழை, அதில் மற்ற நுண்ணங்கிகளையும் வந்து நாங்கள் சொல்ல இல்லாது இதில் மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது வந்து காய்கறிகளில் உள்ள நொதியங்களை தொழிற்படாத நிலைக்கு மாற்றுவதற்காகும். மேற்பரப்பில் உள்ள நுண்ணங்கிகளை அழைத்தல்னு சொன்னால் சரின்னு சொல்லலாம். ஆனால் 5வது விட வந்து பிள்ளைகள் காய்கறிகளில் உள்ள நுண்ணங்கிகள் என்று சொல்லியிருக்கு. ஸோ அந்த விடையை நாங்கள் பிள்ளைகள் தான் எடுத்துக்கொள்ளணும். சரி, பொருத்தமான விடை வந்து 2வது. அடுத்தது பாப்பா பிள்ளைகள், இதுவும் வந்து கடைசியாக நடைபெற்ற பேப்பரில் இருக்குது. 2020ஆம் ஆண்டு வந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியில் இருக்குது. படத்தில் பாருங்க பிள்ளைகள், சூரிய உலர்த்தியின் படம் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. படத்தை வந்து படிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது, PQRS என்று சொல்லி பாகங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அங்கால என்ன வரப்போகுது, கேள்வி வரப்போகுது. கேள்வி வந்து பிள்ளைகள், மேற்குறித்த வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ள PQRS ஆகியவற்றை பின்வரும் சொற்றொடர்களுடன் பொருத்தமாக பொருத்துகன்னு சொல்லியிருக்கு. ஸோ சொற்றொடர் தந்திருக்குது, நீங்கள் அங்கால லேபிள் பண்ண வேணும். முதலாவது வந்து பாருங்க, புதிய வழி எதுக்குள்ளால போக போகுது, ஆர் என்ற பகுதிக்குள்ளால புதிய வழி போக போகுது. 2வது சூரிய கதிர்ப்பு எதுக்குள்ளால போக போகுது, எஸ் என்ற இடத்துக்குள்ளால வந்து சூரிய கதிர்ப்பு போக போகுது. சூடான வழி Q என்ற இடத்துலையும் ஈரழிப்புடன் கூடிய சூடான வழி P என்ற இடத்துலையும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இந்த உலர்த்தியை பற்றி போன கிளாஸில் வந்து படிச்சிருக்கணும். சூரிய உலர்த்தல் செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சூரிய உலர்த்தியை பற்றி நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ அந்த படித்ததை வச்சுக்கொண்டு நீங்கள் இதுக்கு வந்து விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுலேயே 2வது கேள்வி கேட்டிருக்கு பிள்ளைகள் பாருங்கோ, என்ன, இந்த சூரிய உலர்த்தியை பயன்படுத்தி உலர்த்தக்கூடிய காய்கறி வகை ஒன்றே பேரிடுகன்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு நிறைய விட கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் ஓகே. என்ன, பாகல், கேரட், கத்தரி, சாம்பல், வாழை, ஈரப்பெலா, ஏதாவது ஒரு காய்கறி வகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்ததும் 2020ஆம் ஆண்டு கடந்த வருடம் வந்த கேள்விதான். கட்டுரை வகைக்குரிய வினா. கேள்வி என்னன்னு சொன்னால், மரபு ரீதியான உணவு நெற்காப்பு முறைகளின் உணவு நெற்காப்பு கோட்பாடுகளை விவரிக்க சொல்லி கேட்டிருக்கு. ஸோ கட்டுரை வகை வினா வரைக்கும் எப்பவும் நான் சொன்னா முதலாவது வந்து வரைவிலக்கணம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் விடையை வந்து எழுத தொடங்கணும். ஸோ இதில் வரைவிலக்கணம் இல்லை, நீங்கள் அறிமுகம், இது நியூ சிலபஸ் படியால் அறிமுகம்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, மரபு ரீதியான உணவு நெற்காப்பு முறைன்னு சொன்னால் என்னன்னு சொல்லியிருக்கு. என்ன பிள்ளைகள், உணவின் போஷணை தன்மை, சுவை, தோற்றம் ஆகிய தரப்பண்புகளை இயலுமானவரை மாறாது பேணிக்கொண்டு உணவு பழுதலுக்கு காரணமான காரணிகளை செயற்கையாக கட்டுப்படுத்தி உணவின் வீண் விரயத்தை தவிர்த்து உணவை நீண்ட காலம் பேணுவதற்காக தொன்று தொட்டு பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற முறைகள் மரபு ரீதியான உணவு நெற்காப்பு முறைகள் என்று சொல்லி அழைக்கப்படும். சொல்லி நீங்கள் ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20 மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் வரும். அடுத்தது பிள்ளைகளுடைய கோட்பாடுகள் சொல்ல போகிறோம். இந்த ஸ்கீமில் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு 6 வகையான கோட்பாடுகள் பிரித்து சொல்லியிருக்கீங்கன்னா, கோட்பாடுகள் இடையே உணவு நெற்காப்பு தத்துவங்கள்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். 6 வகையாக சொல்லியிருக்கிறேன். இதில் முதலாவது சொல்லி இருக்குது, உணவில் உள்ள சுயாதீன நீரை அகற்றி நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்தல். உணவில் உள்ள சுயாதீன நீரை அகற்றுதல் சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன உதாரணமாக சொல்லலாம், உணவை உலர்த்துதல், நீர் அகற்றுதல் போன்றவற்றின் மூலம் உணவில் உள்ள சுயாதீன நீர் அகற்றப்பட்டு நுண்ணங்கிகளின் வளர்ச்சி தடை செய்யப்படுதுன்னு சொல்லி நீங்கள் முதலாவது பயிற்சி கொடுக்கலாம். 2வது சொல்லியிருக்கின்ற உணவின் pH பெருமானத்தை குறைத்தல். pH பெருமானத்தை குறைத்தல்னு சொன்னால் என்ன, உணவை அமிலத்தன்மை நிலைக்கு உட்படுத்துதல். அப்போ அமிலத்தன்மைக்கு உட்படுத்துதல் மூலம் உணவின் pH குறைக்கப்பட்டு என்ன நடக்க போது, உணவு நெற்காப்பு செய்யப்படும். உதாரணம் சொல்லியிருக்கு வந்து பிள்ளைகள், அந்த சாடியிடல் போன்ற நெற்காப்பு முறையின் போது உணவின் pH வந்து குறையுது. அதாவது வந்து அந்த கொரக்கா புளி மூலம் அந்த ஊடகத்தின் மூலம் உணவின் pH குறையுது. அதாவது வந்து அமிலத்தன்மை ஆக்கப்பட்டு நுண்ணங்கி வளர்ச்சி தடை செய்யப்படுகிறது. 2வது தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3வது, உணவு பிரசாரணம் மூலம் உணவில் அடங்கியுள்ள சுயாதீன நீரை
அகற்றுதல். அதாவது வந்து என்ன, புறப்பிரசாரணத்துக்கு உட்படுத்துதல், நீர் அகற்றுதல், சாடியில் இடுதல், என்ன சீனி கரைசல் இடுதல் போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். இதன் மூலம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அந்த நுண்ணங்கிகள் இருக்கிற நீர் வந்து புறப்பிரசாரணம் மூலம் இழக்கப்பட்டு உணவு நெற்காப்பு செய்யப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள், இந்த பிரசாரணம் மூலம் சுயாதீன நீரை அகற்றி அவற்றின் நொதிய தொழிற்பாட்டை கட்டுப்படுத்த. முதல் வந்து சுயாதீன நீரை அகற்றுறது, இப்போ வந்து சுயாதீன நீரை அகற்றுவதன் மூலம் நொதிய தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துறது மூலம் உணவு நெற்காப்பு செய்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக. 5வது சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள், புகையூட்டலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன, உணவினை சூழ பாதுகாப்பு படலம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் உணவைக்குரிய புறச்சூழலுக்குரிய தொடுகையை தவிர்த்து உணவை நெற்காப்பு செய்கிறது. இதற்குரிய உதாரணமாக புகையூட்டல் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கு படிச்சு புகையூட்டலை பற்றி. புகையில் இருக்கிற என்ன, தார், ஃபீனோலிக் போன்ற சேர்வைகள் வந்து அந்த உணவுக்கு மேலே ஒரு படலமாக அமைவதன் மூலம் உணவு நெற்காப்பு செய்யறதை பற்றி சொல்லிக்கோ. நான் படிப்பிக்க சொன்னால் இது பாரம்பரியமாக மரபு ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நெற்காப்பு முறைகள் ஒன்றுன்னு சொன்னால், ஸோ அது வந்து இங்கே ஒரு உணவு நெற்காப்பு தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 6வது வந்து பிள்ளைகள் சொல்லி இருக்குது, இந்த உணவினை சூழ பாதுகாப்பு படலம் ஏற்படுத்துவதன் மூலம் உணவில் நடைபெறக்கூடிய ரசாயன தாக்கங்கள் கட்டுப்படுத்தப்படும் பிரித்து கொடுத்துருக்கீங்கன்னா. ஸோ இது வந்து என்ன, அந்த புகையில் இருக்கின்ற புகையில் இருக்கின்ற ஃபீனோலிக் சேர்வைகள் ஒட்சியேற்ற எதிரிகளாக தொழிற்படுவதன் மூலம் ரசாயன தாக்கம் என்ன செய்யப்பட்டு கட்டுப்படுத்துவது. அதாவது வந்து உணவு பாண்டலிடுதல் போன்ற செயற்பாடுகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு உணவு நெற்காப்பு செய்யப்படுது. அதாவது வந்து புகை ஊட்டுதலை வந்து 2 பாயிண்ட்ஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு இதில் 6 பாயிண்ட்ஸ் வருது. 6 தத்துவங்களை நீங்கள் சொல்லி விளக்கத்துடன் சொல்லி அதுக்குரிய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் ஃபுல் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இவ்வளவு நேரம் வந்து பிள்ளைகள் நாங்கள் 9.2வது தேர்ச்சி மட்டம் ஆகிய உணவு நெற்காப்பு முறைகளை பற்றி பார்த்துனாங்க. அதில் என்னென்ன பார்த்துனாங்க, உயிரியல் முறை நெற்காப்பு. முதலாவது வந்து உணவு நெற்காப்புன்னு சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்துனாங்க. அடுத்தது நெற்காப்பு தத்துவங்கள் பார்த்துனாங்க. அடுத்தது 3 வகை நெற்காப்பு: உயிரியல் முறை நெற்காப்பு, பௌதிக முறை நெற்காப்பு, உயிரியல் முறை நெற்காப்பு, ரசாயன முறை நெற்காப்பு. இதில் முதல் டெஃபினிஷனும் பௌதிக முறைக்குரிய நெற்காப்பு பற்றி நாங்கள் போன வகுப்பில் பார்த்துனாங்க. இன்றைய வகுப்பில் இந்த உயிரியல் முறை நெற்காப்பும் ரசாயன முறை நெற்காப்பையும் பற்றி பார்த்துனாங்க. அதில் தொடர்ச்சியாக வந்து இந்த பாடத்தில் வந்து கடந்த கால வினாக்களையும் பற்றி பார்த்துனாங்க. இதோட பிள்ளைகள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் 12ஆம் தரத்திற்குரிய 9வது தேர்ச்சியாகிய தரமான உணவு உற்பத்தி என்ற தேர்ச்சியின் 9.2வது தேர்ச்சி மட்டம் உணவு நெற்காப்பு முறைகள் இத்துடன் முடிவடைகின்றது. நன்றி.